ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலில் இன்றைக்கி பக்தர்கள் கூட்டம் குறைஞ்சிருக்குங்க. அது இன்றைக்கி ஈவினிங் தொடருமான்னு கேட்டால் சந்தேகம்தான். இப்போ கூட்டம் கம்மியாக இருக்குது நேற்றுலேருந்தே. அதை பற்றி உண்டான விரிவாக்கம், அது மட்டும் இல்லாமல் நவம்பர் மாதத்துக்கு புக்கிங் தொடங்கியிருக்கு. அதை பற்றி உண்டான விரிவாக்கம் அனைத்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு டெலிகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தாங்க நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்று காலை 10 மணிக்கு அங்கப்பிரதேசம் டோக்கன், ஒரு நாளைக்கு 750 டோக்கன் தருவாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான் இது. யாருன்னா வேணால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கலாம் நவம்பர் மாதத்துக்கு. இன்று மதியம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் மற்றும் பிசிக்கலி சேலஞ்ச் 65 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. யாருன்னா வேறு புக் பண்ணிக்கலாம். அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். திங்கட்கிழமை 25ஆம் தேதி காலை 10 மணிக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு ஐடி மூலிமா 6 பேர் புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மதியம் 3 மணிக்கு, அதாவது திங்கட்கிழமை மதியம் 3 மணிக்கு மேல் திருப்பதி மற்றும் கீழ் திருப்பதியோட ரூம் புக்கிங் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது யாருன்னா வேணாலும் புக் பண்ணிக்கலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். இன்றைக்கு உண்டான அப்டேட்டை பார்ப்போம். தினந்தோறும் மதியம் 4 மணிக்கு திருப்பதியில் இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்படுகிறது. நேற்று மதியம் 4 மணிக்கு மிக அதிகபட்சமாக 18,000 டிக்கெட் கொடுத்தாங்க பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு. 4 மணிக்கு கொடுக்க தொடங்கிய டிக்கெட் எத்தனை மணிக்கு காலியாச்சுன்ற ஸ்டேட்டஸ் தெரியல. ஆனால் 9 மணி வரைக்கும் டிக்கெட் இருந்தால் தகவல் இருக்குது. ஸ்ரீவாரிமேட்டோட டிக்கெட் 2000 டிக்கெட் பக்தர்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸில் வழங்கினாங்க. அதுவுமே எப்போ முடிஞ்சது என்ற டீட்டெயில் எதுவும் கிடைக்கல என்ற விஷயத்தையும் உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். நேற்று 22/8/2025 அன்று 72,067 பேர் தர்ஷன் பார்த்ததாகும். 25,212 பேர் மொட்டை அடித்ததாகும். 4,75,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும் 14 குடோன்களை பக்தர்களை தங்க வச்சதாகவும் வெறும் 8 மணி நேரம் தான் தரிசனக்காக இருக்குன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாகவே பக்தர்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி, இலவச தரிசன டிக்கெட் 4 மணிக்கு தராங்கன்னு சொல்கிறீங்க, எத்தனை மணிலேருந்து அலோவ் பண்ணுவாங்க? மொத்தம் 3 இடங்களில் கொடுக்குறாங்க. விஷ்ணுவாசில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஓப்பன் தான். கியூ லைன் ஓப்பனில் தான் நிற்கணும், வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும். அப்போ அந்த இடங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா 4 மணிக்கு டிக்கெட் தராங்கன்னா 2:30, 3 இந்த மாதிரி அலோவ் பண்ணுறாங்க. சீனிவாசன் காம்ப்ளெக்ஸில் காலையில் ஒரு 12 மணிக்கெலாம் அலோவ் பண்ணுறாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸு 12 மணிக்கு அலோவ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு 50 to 80% லைன் உள்ளே உட்கார்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி செட்டப் இருக்குது. அதனால் பக்தர்கள் அது மாதிரி உட்காந்துக்கிறாங்க. அடுத்தபடியாக எஸ்டிவேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 2 முதல் 2.5 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 3 முதல் 4.5 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8 மணி நேரம் வரை ஆகுது. நாளைக்கு கூட்டம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது என்ற விஷயத்தை உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.